அம்பலாந்தோட்டை ரம்பா ரஜமகா விகாரையை மையமாக கொண்ட சிரச ரம்பா தம்சவிய பொசன் வலயம், மத்தள அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தை மையமாக கொண்ட சிரச அங்கீரச பொசன் வலயம், ரத்தினபுரி சதர்மாலங்கார வித்தியாதனைய உள்ளிட்ட நகரத்தை கேந்திரமாக கொண்ட சிரச மினிபுர பொசன் வலயம் ஆகியன சிரச ருகுணுமாயா பொசன் வலயத்தில் அடங்கும் 3 பொசன் வலயங்களாகும். நேற்று காலை முதல் வழிபாடு ஒழுக்கநெறி சார்ந்த பூஜைகளுக்கு முன்னுரிமை வழங்கி இந்த 3 இடங்களிலும் பல்வேறு வழிபாட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிரச ருகுணு மாயா பொசன் வலயத்தின் ஒரு பகுதியாக சிரச மினிபுர பொசன் வலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தோரணம் நேற்றிரவு அந்த வலயத்துக்கு வருகை தந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இந்த தோரணத்தில் சுமணமாலாகார கதையின் நிகழ்வும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த தோரணத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியும் கம்மெத்த தலைவருமான ஷெவான் டேனியல், எம்பிசி பிரதம நிறைவேற்று அதிகாரி புத்தி விக்ரமநாயக்க, சிரச தொலைக்காட்சி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் பிரியந்த விஜயசிங்க, எம்பிசி நியூஸ் ஃபர்ஸ்ட் சந்தை பிரிவின் பொது முகாமையாளர் ரோஷான் வட்டவல உள்ளிட்ட சிரச ஊடக வலையமைப்பின் சிரேஷ்ட முகாமைத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சப்ரகமு மாகாண ஆளுநர் சம்பா ஞானகி ராஜரத்ன உள்ளிட்ட பிரதேசத்தின் அனைத்து அரசு அதிகாரிகளும் மினிகிரண வர்த்தக மற்றும் கல்விசார் சங்கத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது மினிகிரண வர்த்தக மற்றும் கல்விசார் சங்கத்தினால் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும், இதன்போது மினிகிரண வர்த்தக மற்றும் கல்விசார் சங்கத்தினால் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் சிரச ஊடக வலையமைப்பின் பிரதானியும் கம்மெத்த தலைவருமான ஷெவான் டேனியலுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கப்பட்டது. ரத்னபுர ஜனதாவோட குடாக் ஆதரே இரத்தினபுரி மக்கள் மீது மிகுந்த அன்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் அனைவரும் அதிகளவிலான தைரியத்தை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம். மிகுந்த சக்தியை கொண்டிருக்கின்றீர்கள், தளராத முயற்சியை கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது எமக்கு பாரியதொரு கௌரவமாகும். ரத்தினபுரி என்பது எமது நாட்டின் அழகான பிரகாசிக்கும் இதயம் என நாங்கள் நம்புகிறோம். அதற்கு காரணம் இந்த பிரதேசத்திலிருந்து கிடைக்கப்பெறும் அந்த மதிப்புமிக்க மாணிக்க கற்களாகும். உலகில் உள்ள ராஜாக்கள் ராணிகளின் கிரீடங்களில் அவற்றை நாம் பார்க்கும் போது எவ்வளவு பெருமையாக இருக்கின்றது. ஆனால் அந்த பயணம் கடினமானது என்பதை நாம் அறிவோம். பயணம் துயரங்கள் நிறைந்தது. இருப்பினும் எதிர்கால வாய்ப்புகள் அளவிட முடியாது. எனவே சிரச நிறுவனம் இன்று இந்த ரத்னபுரிக்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு பணிக்காக ஆகும். எமது பொசன் நிகழ்வை கொண்டாடுவதற்காக வந்துள்ளோம். இருப்பினும் நாளை உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு சவாலை நீங்கள் எதிர்நோக்கினால், நாளையும் சிரச நிறுவனம் ரத்னபுரிக்கு வரும். சர்வமத தலைவர்களின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட மினிபுர பொசன் வலயத்தில் தோரணங்கள், வெளிச்சக்கூடுகள், பொசன் பக்தி கீத நிகழ்ச்சிகள், தான சாலைகள் இடம்பெற்றன. ரத்தினபுரி மினிபுர பொசன் வலயம் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஹம்பாந்தோட்டை மத்தள அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் முன்னெடுக்கப்படும் சிரச அங்கீரச பொசன் வலயத்திற்கும் நேற்று காலை முதல் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அங்கீரச புதுகுண மகாசாய மூலபீடத்தில் பூஜை பொருட்களை வைப்பதற்கும் பக்தர்களுக்கு நேற்று சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அங்கீரச சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் ருகுணு கதிர்காம தேவாலயம் திறந்து வைக்கப்படும் நிகழ்வும் எம்டிவி பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜசரத் கமல்ஸ்ரீ, நியூஸ் ஃபர்ஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனாநாயக்க, சிரச டிவி பணிப்பாளர் தர்மஸ்ரீ ஏகநாயக் உள்ளிட்ட குழுவினரின் பங்கேற்புடன் நேற்று நடைபெற்றது. சிரச அங்கீரச பொசன் வலயம் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது.
සිරස රුහුණු මායා පොසොන් පූජා 12,000 மகான்கள் வீற்றிருந்த அம்பலாந்தோட்டை வரலாற்று சிறப்புமிக்க ரம்பா ரச்சமக விகாரை சிரச ருகுணு மாயா பொசன் பூஜை இடம்பெறும் மற்றும் ஒரு இடமாகும். சிரச ரம்பா தம்சவிய பொசன் வலயத்திற்கு புனித தாதுக்கள் அம்பலாங்கொடை சேதிய மகா பிரிவேனாவில் இருந்து நேற்று முற்பகல் எழுந்தருள செய்யப்பட்டன. இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித தாதுகளை வழிபடுவதற்காக சிரச ரம்பா தம்சவிய பொசன் வலயத்திற்கு வருகை தந்திருந்தனர். தம்சவிய பொசன் வலயம் நேற்று பிற்பகல் 20 பௌத்த ஞாயிறு பாடசாலைகள் மாணவ சிறுவர்களால் முன்வைக்கப்பட்ட பக்தி கீத பாடல்களால் வண்ணமயமாக்கப்பட்டது. அதன் பின்னர் பொசன் வலயம் மின் விளக்குகளால் ஒளிர்ந்தது.